நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுத்தழல் அத்தியாயம் 32. ஆடலின் வண்ணங்கள் 10. பிரலம்பன் இளைய யாதவரின் முகத்தையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தான். அவை முறைமைகளின் போது அவர் அரை கண் மூடி அங்கில்லாதவர் என அமர்ந்திருந்தார். அவை நுழைந்த போது நேராக சென்று முன்னிரையில் அமர்ந்திருந்த வசுதேவரை அணுகி கால் தொட்டு வணங்கினார். அவர் ஒருமுறை பலராமரை நோக்கிவிட்டு நலம் சூழ்க என்றார். பலராமரை அவர் தாழ் வணங்கிய போது அவரும் அதே போல உணர்வற்ற மொழியில் நலம் சூழ்க என்றார். அவர்கள் அருகே அமர்ந்திருந்த அக்ரூரரை வணங்கிய போது அவர் வெறுமனே அவரது தலையை தொட்டார். அதன் பின் தன் இருக்கையை வந்தடைந்த இளைய யாதவர் கண்களை மூடிக்கொண்டார். இளைய யாதவரின் அருகே அமர்ந்திருந்த சாத்தியகி குமுறி கொண்டிருப்பதை பிரலம்பன் கண்டான். இளைய யாதவர் வணங்கும் போது அவன் யாதவ நிறையை நோக்கி கொண்டிருந்தான். பின்னர் ஒரு முறை கூட திரும்பி நோக்கவில்லை. ஆனால் அவன் உடலிலேயே உளக்குமுறல் விழியறியாத ஒன்றாக தெரிந்து கொண்டிருந்தது. அங்கு நிகழ்ந்ததை அங்கிருந்த அனைவருமே நன்குணர்ந்திருந்தனர். இளைய யாதவர் அவைக்குள் நுழைகையில் தன்னை அவருக்கான இருக்கை அருகே சென்று நின்றிருக்கச் சொன்னது அந்த இக்கட்டான சூழலை சுருக்கமான காலடிகளுடன் விரைந்து முடிப்பதற்காகத்தான் என பிரலம்பன் உணர்ந்தான். இளைய யாதவர் உள்ளே நுழைந்ததும் அவை மெல்லிய கலை ஓசையுடன் பதற்றம் கொண்டது. பின்னர் உச்சம் கொண்டு விழிகளாகியது. இளைய யாதவர் அமர்ந்ததும் அவர் மேல் விழி நிலைக்கச் செய்து காத்திருந்தது. பின்னர் மெல்ல இயல்பாகி பேச்சொலி கொண்டது. யுதிஷ்டர் வந்தமர்ந்து முடியும் கோலும் சூடி கொண்டார். இளைய பாண்டவர்கள் அவரை வணங்கி தங்கள் பீடங்களில் அமர்ந்தனர். முதலில் குந்தி போஜர் யுதிஷ்டரை வாழ்த்தினார். பின்னர் துருபதர் வாழ்த்தளித்தார். பின்னர் சத்திரியர்களான வத்ச நாட்டரசர் சுவாங்கதரும் துஷார மன்னர் வீரசேனரும் திரிகர்த்த மன்னர் சுசர்மரும் கேகய மன்னர் திருஷ்டகேதுவும் மல்ல நாட்டரசர் ஆகுகரும் காருஷ நாட்டு க்ஷேமதூர்த்தியும் பல்லவ நாட்டரசர் நதீஜனும் தரதர்களின் அரசராகிய கர்ணவேஷ்டரும் அவை முறைமைகளை செய்தனர். ஒரே குரலில் என முறைமை சொற்கள் ஒலித்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு அசைவும் நன்கு வகுக்கப்பட்டிருந்தது. அவை முறைமைகள் முடிந்த பின்னர் சௌனகர் அபிமன்யுவின் திருமண செய்தியை அறிவித்தார். மறுநாள் முதற் புலரியில் விராட நிலத்தின் உபப்ளாவிய நகரில் தென்மேற்கு மூலையில் அமைந்துள்ள கொற்றவை ஆலயத்தில் மணக்கோள் நிகழும் என்றும் அந்நாள் முழுக்க விழவுகளும் களியாட்டுகளும் எழும் என்றும் அறிவித்தார். வழக்கமான கலை ஓசையுடன் வாழ்த்தொலிகள் எழுந்தன. எவரும் பெரிதாக ஆர்வம் கொள்ளவில்லை என்று தெரிந்தது. அபிமன்யு எழுந்த அவையை வணங்க அனைவரும் அரிமலர் தூவி அவனை வாழ்த்தினர். அவன் குந்தி போஜரையும் துருபதரையும் வசுதேவரையும் பலராமரையும் வணங்கிய பின் இளைய யாதவரை அணுகி வாழ்த்து பெற்றான். விழித்து கொண்டவர் போல அசைந்தெழுந்து அவர் மரபு சொற்களை உரைத்தார். அவையை வணங்கிய பின் வந்தமர்ந்த அபிமன்யு, அரசன் என்றால் வணங்கி வணங்கி சாக வேண்டும் என வகுத்தவன் எவன் என்றான். ஆணவம் கொள்ளலாகாதே என்றுதான் என்றான் பிரலம்பன். ஆணவமில்லா அரசன் எவன்? நான் அரசனாக இருந்தாலும் இதோ எப்படி பணிகிறேன் பார்த்தீர்களா என்றல்லவா அனைவரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்றான் அபிமன்யு. பிரலம்பன், முகத்தை உரைநிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் அரசே. அசைந்தசைந்து அமர வேண்டாம். அவையே உங்களை நோக்குகிறது என்றான். நான் தொழில் கொள்ளப் போகிறேன், வேறு வழி இல்லை என்றான் அபிமன்யு. மூத்த தந்தை பேசத் தொடங்கினார் என்றால் நன்று, நல்லுறக்கம் அமையும். அதன் பின்னர் இயல்பாக அரசு சூழ்தலை பற்றி பேச்சு திரும்பியது. அதிலிருந்த ஒழுக்கு பிரலம்பனை வியக்கச் செய்தது. அவைக்கு நன்றி சொன்ன யுதிஷ்டர் ஒவ்வொரு அரசரையும் பெயர் சொல்லி வாழ்த்தி முகமன்கள் உரைத்து முடிக்கையில் மெய்யாகவே அபிமன்யு மெல்லிய குரட்டையுடன் முகம் மார்பின் மேல் படிய துயில் கொண்டு விட்டிருந்தான். வாழ்த்துக்களுக்கு பின் யுதிஷ்டர், நான் இன்று நிலமில்லாதவன். இந்நகரை கொடையென பெற்று முடிசூடியிருக்கிறேன். இங்கே என் முடியை நம்பி வந்துள்ள அனைவரும் என் முடி காக்க உடன் நிற்பவர்கள் என்றே கொள்கிறேன். பாண்டுவின் குருதிக்குரிய நிலத்தில் நான் கோல் கொண்டமைகையில் மீண்டும் அனைவரும் வர வேண்டும். அன்று ஓர் உண்டாட்டில் நாம் கைகோத்து நடமிடுவதற்கு இறையருள் கூட வேண்டும் என்றார்.
துருபத எழுந்து, அது நிகழும் விரைவிலேயே. இங்கே நாம் முடிகொண்ட மன்னர்கள் கூடியிருப்பது அது குறித்து பேசும் பொருட்டே. என்ன செய்ய போகிறோம்? இப்போதே முடிவு செய்து விடுவோம் என்றார். முதலில் நிகழ்ந்ததென்ன என்று சவுனகர் விளக்கட்டும் என்றார் குந்திபோஜர். ஆம், நாம் முதலில் நிகழ்ந்ததை சுருக்கிக் கொள்வோம். முறைப்படி அனைத்தும் செய்யப்பட்டுள்ளனவா என்பதிலிருந்தே நாம் தொடங்க முடியும் என்றார் விராடர். முதற் பேச்சுக்களை மூத்தவர்களே முன்னெடுத்தனர். அது உரையாடலை அவர்கள் வழிநடத்தி கொண்டு செல்ல முயல்வதை காட்டியது. அதை மச்சர்களும் நிஷாதர்களும் ஆதரித்தனர். அங்கிருந்த அனைவரும் அத்தனை சொற்களையும் இளைய யாதவருக்காகவே எடுப்பது போல் இருந்தது. சவுனகர் அன்று வரை நிகழ்ந்த அனைத்தையும் படிப்படியாக விரித்துரைத்தார். அப்போது சூழ்ந்துள்ள அரசியல் நிலையை விளக்கினார். இன்று அணைந்திருப்பது இத்தருணம். நம்முடன் 8 துணை அரசர்களும் 3 மன உறவு அரசர்களும் மட்டுமே உள்ளனர். நம்மிடம் சேராதவர்கள் அனைவருமே அவர்களிடம் சேரக்கூடுமென்று எண்ணி நிலை சூழ்வதே நமக்கு நன்று. ஏனெனில் நம்மிடம் சேராதவர்கள் தன்னுடன் சேர்ந்து கொள்வதாக எண்ணியே மூத்த கௌரவர் தன் நிலைப்பாடுகளை எடுப்பார். அவை ஆக வேண்டியதை உரைக்கட்டும் என்ற தலை வணங்கி அமர்ந்தார். வசுதேவர், சல்யர் இன்னும் அவை புகவில்லை அல்லவா என்றார். யுதிஷ்டர், ஆம், ஆனால் அவர் கிளம்பிவிட்டார் என்ற செய்தி வந்திருக்கிறது. இங்கு வந்து கொண்டிருப்பதாக அவரே கூறியிருக்கிறார். இங்கன்று வேறெங்கும் அவர் செல்வதற்கும் இல்லை என்றார். விராடர், மச்சர்கள் நிஷாதர்களில் பெரும்பான்மையினர் நம்முடன் இருக்கிறார்கள் என்றே கொள்வோம். எங்கள் குடி இத்தருணத்தில் இங்கு நின்றாக வேண்டும். எங்கோ ஒரு களத்தில் சத்திரியர்களை வாழ் எதிர்கொள்பவர்களாகவே நாங்கள் இங்கிருக்கிறோம் என்றார். திருஷ்டத்யும்னன், பாஞ்சாலர்களின் படை கருவூலம் 2 சென்ற ஆண்டுகளில் திரண்டு முழுத்திருக்கின்றன. பாரத வருஷத்தின் எந்த நாட்டுக்கும் இளைத்தவையல்ல என்றான். குந்திபோஜர் தளர்ந்த தாழ்ந்த குரலில், மகதர் என்ன முடிவெடுத்திருக்கிறார் என்றார். பீமன், ஜராசந்தரின் மைந்தன் சகதேவனை இளைய யாதவர் நெஞ்சோடு அணைத்து அரியணை அமர்த்தினார். இந்திரபிரஸ்தம் கோல் துணை அளித்தது. நாம் காணேகிய காலகட்டத்தில் துரியோதனன் சகதேவனை வென்று அவன் அன்னை வழியினராகிய ஜரைகுடியின் காட்டுக்கு துரத்திவிட்டு ஜராசந்தரின் இளையோனும் பிருகத்ரதருக்கு சத்திரிய குடியில் பிறந்தவனுமாகிய பிருகத்சேனனை அரசனாக்கினான். இன்று அவன் மகதத்தை துரியோதனனின் ஆணை பெற்று ஆள்கிறான் என்றான். சவுனகர், ஜரர்கள் மகதத்துடன் எவ்வகையிலும் பொருந்தாமல் போரிட்டு கொண்டே இருக்கிறார்கள். 4 ஆண்டுகளுக்கு முன்பு சகதேவன் நோயுற்று இறந்தான். அவன் இளையவன் ஜெயத்சேனன் ஜரர்களுக்கு தலைமை தாங்குகிறான். ராஜகிரகத்திற்கு வடக்கே கங்கை கரையின் சேற்று நிலத்தில் அவர்கள் பாடலிபுரம் என்னும் ஊரை சிறு நகரென உருவாக்கி இருக்கிறார்கள். சதுப்பிலமைந்த துறைமுனம்பு அது. இன்று அது கங்கை கரை பெரும் படகுகள் அணையும் துறைநகர். ஜரர்கள் தங்களை மெய்யான மகதர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்றார். அவர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டதா என்றார் துருபதர். ஆம், ஆனால் அவர்கள் உடனடியாக முடிவெடுக்க விரும்பவில்லை. வணிகம் வளர்ந்து வரும் பொழுதில் ராஜகிரகத்துடன் ஒரு பூசல் வேண்டுமா என ஐயுறுகிறார்கள் என்றார் சவுனகர். உண்மையில் ஜராசந்தரின் 8 மைந்தர்கள் அரசுரிமை கோருகிறார்கள். அவர்களுக்குள் தொடர் பூசல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜராசந்தரின் சத்திரிய குலத்து மைந்தனை அரியணை அமர்த்தி இருக்கிறார் துரியோதனர். அவனை 6 சத்திரிய குடி மைந்தர்கள் எதிர்க்கிறார்கள். ஜரர்கள் மட்டும் அல்ல, சில சத்திரியர்களும் நம்முடன் சேரக்கூடும். அவ்வாறு கணிக்கப் போனால் நாம் செல்லும் தொலைவுகள் பல உள்ளன. இன்று நம் கையில் திரண்டிருப்பதென்ன என்று மட்டுமே நாம் பார்க்க வேண்டும் என்றார் யுதிஷ்டர். குந்தி, அவ்வாறல்ல மைந்தா என மெல்லத் தொடங்கினாள். இவ்வாறு இன்று முரண் கொண்டு நிற்கும் அனைவரிடமும் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். அவர்களை நாம் தொடர்பு கொள்கிறோம் என்பது மந்தனமாக இருக்க இயலாது. எனவே முரண் கொள்வோர் அனைவருமே கூர்ந்து உளவு பார்க்கப்படுபவர்களாக இருப்பார்கள். அவர்களை நாம் தொடர்பு கொள்கிறோம் என்பதே நம் மீது அச்சத்தை உருவாக்கும். நம் தரப்பு பெருகி வருகிறது என்ற எண்ணம் எழும். சவுனகர், ஆம், பேரரசியின் கூற்று மெய்யானதே. பாரத வருஷத்தின் 19 நாடுகளில்
இளவரசர்கள் எவரேனும் ஆளும் அரசுடன் முரண் கொண்டு படை திரட்டி நின்றிருக்கிறார்கள். அனைவருக்கும் நம் அரசரிடமிருந்து தூது செல்லலாம் என்றார். யுதிஷ்டிரர், நாம் படை திரட்டுவதை பற்றி இப்போது பேச வேண்டியதில்லை என்றார். நானும் படை திரட்டுவதை பற்றி பேசவில்லை என்று சினமெழுந்த குரலில் குந்தி சொன்னாள். அவர்களை நமது தூதர் சென்று சந்திக்கட்டும். அச்சந்திப்பின் செய்தி துரியோதனனை சென்று அடையட்டும். நம் நில உரிமை குறித்து நாம் பேச அமர்கையில் அச்செய்தியும் அருகே அமைந்திருக்க வேண்டும். குந்தியின் சினம் அவையை அச்சம் கொள்ளச் செய்தது. சற்று நேரம் அங்கே சொல் எழவே இல்லை. அபிமன்யுவின் குரட்டை ஓசை உறக்க ஒலிக்க அர்ஜுனன் திரும்பி நோக்கினான். அவ்விழிகளை சந்தித்து தலை குனிந்த பிரலம்பன் அபிமன்யுவை தொட்டான். குரட்டை நிற்க அவன் விழிக்காமலேயே உடலை அசைத்து சப்பு கொட்டினான். மீண்டும் குரட்டை மெல்ல எழுந்தது. எனக்கு இவை அனைத்தும் ஏதோ போரை நோக்கி செல்வதாகவே தோன்றுகிறது என்று யுதிஷ்டர் சொன்னார். நமக்கு நில உரிமை உள்ளது. அதை மட்டுமே நாம் பேசவிருக்கிறோம். அதை மறுப்பது அறமல்ல என்று பேரறத்தானின் மைந்தனாகிய துரியோதனனின் உள்ளமைந்த உளச்சான்றுக்கு சொல்கிறோம். அவ்வளவுதான் என்றார். குந்தி போஜர், மூத்த கௌரவர் நமது யுகத்தை சார்ந்தவர் அல்ல என்கிறார்கள். எழுந்துவிட்ட கலியுகத்தின் முகம் அவர் என்று சூதர்கள் பாடுகிறார்கள். அவருள் வாழ்வது இன்று நம் அனைவரிலும் வாழும் அறம் அல்ல. நாளை எழுந்து இப்புவியை ஆளப்போகும் பிரிதொரு அறம். கொண்டதனைத்தும் எனக்கே என்றும் கொள்ளும் முறை அனைத்தும் நெறியே என்றும் தன் அகத்துறையும் தெய்வங்களை நம்ப வைக்கும் ஆற்றல் கொண்ட கூர்மதி அன்று அனைவரையும் ஆளும் என்கிறார்கள். மைந்தா, கிருதயுகத்தை அறம் ஆண்டது. திரேதா யுகத்தை உணர்வுகள் ஆண்டன. துவாபர யுகத்தை நம்பிக்கைகள் ஆள்கின்றன. கலியுகத்தை மதியே ஆளும் என்கிறார்கள் நூலோர் என்றார். நாம் செய்யக்கூடுவதென்ன? துரியோதனனிடம் எவர் பேசக்கூடும்? எதை? அதை மட்டும் நாம் எங்கு முடிவெடுப்போம் என்று யுதிஷ்டர் சொன்னார். சுற்றி சுற்றி பேச்சு ஒரு முனையையே வந்து அடைவதைப் போல் பிரலம்பனுக்கு தோன்றியது. இளைய யாதவர் தன் சொல்லுடன் எழ வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்ப்பது போல அவர் அத்தருணத்தை முன்னரே வந்து அடைந்து ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒத்தி போட்டு கொண்டிருக்கிறார் என்பது போல அவன் அவரையே நோக்கினான். அரை விழி தாழ்த்தி தலையை வலக்கையில் சாய்த்து ஊழகத்தில் என அமர்ந்திருந்தார். மணிமுடியில் எழுந்த பீலி விழி திறந்து அனைவரையும் நோக்கி கொண்டிருந்தது. யுதிஷ்டர், எங்களால் எங்கும் சென்றடைய முடியவில்லை. எங்கள் பொருட்டு இளைய யாதவரே தன் தரப்பை சொல்ல வேண்டும் என்று விழைகிறேன் என்றார். அனைவரும் இளைய யாதவரை நோக்க சாத்தியகி அவரை மெல்ல தொட்டான். இளைய யாதவர் திகைத்தவர் போல விழித்திருந்து அனைவரையும் பார்த்தார். பின்னர் எழுந்து, நிலத்தின் பொருட்டு எனில் நான் பேச ஏதுமில்லை. எந்த நிலமும் இப்புவியில் அறத்தால் கொள்ளப்பட்டதல்ல. எனவே அறத்தின் பொருட்டு கோரப்பட வேண்டியதும் அல்ல என்றார். அவையில் எழுந்த அமைதியையும் பின் வெடித்தெழுந்தது போல் ஒலித்த முழக்கத்தையும் கேட்டு உளவிசையுடன் பிரலம்பன் எழுந்தமர்ந்தான். என்ன சொல்கிறீர்கள்? நிலம் அரசர்களுக்கு தெய்வங்களால் அளிக்கப்பட்டது. வேதங்களால் உரிமை நிறுத்தப்பட்டது என்றான் தனாயு நாட்டரசனாகிய மணிமான். இளைய யாதவர் புன்னகையுடன் அவனை நோக்கி, உங்கள் நாட்டு நிலம் எப்படி பெறப்பட்டது? இல்வலர் என்னும் அசுர மன்னரால் ஆளப்பட்டது உங்கள் தலைநகரமாகிய மணிமதிபுரம். அதை உங்கள் முன்னோரான மணிமயர் வென்று கைப்பற்றி அரசொன்றை அமைத்தார் என்றார். மணிமான் ஆம் என்றான். அதை முன்பு கசியபருக்கு திதியில் பிறந்த தைத்தியர்களாகிய நிவாத கவசர்கள் ஆண்டிருந்தனர். அவர்கள் தொல்புகழ் அசுர சக்கரவர்த்தியான பிரகலாதரின் குருதியில் எழுந்தவர்கள். முன்பு அவர்களை இலங்கை அரசர் ராவண பிரபு வென்றார் என்கின்றன நூல்கள். அவர்களும் காலகேயர்களும் இணைந்து சத்திரிய நகர்களின் மேல் படை கொண்டு சென்றனர். ஹிமமேரு மலைச்சாரலில் இந்திரனின் பேராலயத்தில் கூடிய 18 சத்திரிய அரசர்கள் இந்திரனின் சாரதியாகிய மாதலியை படைமுகப்பில் அமைத்து அவர்களை அழித்தனர். எஞ்சியவர்கள் காட்டுக்குடியினர் ஆனார்கள். அவர்களில் ஒருவர் இல்வலர். மணிமான் ஆம் என மீண்டும் தலையசைத்தான். இல்வலரின் மகள் சாந்தையை உங்கள் மூதாதை மணிமயர் மணந்தார். அவள் குருதி வழியில் எழுந்தவர்கள் உங்கள் மூதாதையர் என இளைய யாதவர் தொடர்ந்தார்.
இங்குள்ள அத்தனை நிலங்களும் அசுரர்களிடமிருந்தோ நாகர்களிடமிருந்தோ அரக்கர்களிடமிருந்தோ வெல்லப்பட்டவையே. எவரேனும் மறுப்புரைக்க இயலுமா? அவை அமைதியாக இருந்தது. விராடர், ஆம், வரலாறு சொல்வது அதுவே என்றார். துருபதர், இந்த கதை இப்போதெதற்கு என்றார். வென்றும் பின்பு குடிகலந்தும் நிலம் கொண்டவர்களே அத்தனை சத்திரியர்களும் என்று கொள்வோம். ஆகவே நிலத்தின் மீதான அறம் சார்ந்த உரிமை எவருக்கும் இல்லை. அறத்தின் பொருட்டு நிலம் கோரச் செல்கிறோம் என்றால் அதனால் எப்பயனும் இல்லை என்றார் இளைய யாதவர். இரு வகையில் நாம் நிலம் கோர முடியும். ஒன்று, ஒரு குடிக்குள் திகழும் நெறியின் அடிப்படையில். இந்திரபிரஸ்த நிலம் குடிமூத்தவர்களால் அளிக்கப்பட்டது. அவர்கள் முன்னிலையில் இழக்கப்பட்டது. அவர்கள் அளித்த சொல்லின்படி மீண்டும் பெறப்பட வேண்டியது. மைந்தருக்கு அன்னையர் அன்னம் என்றும் தந்தையர் சொல் என்றும் தோற்றமளிக்கிறார்கள் என்பது நூல் நெறி. மைந்தருக்கு அளித்த சொல்லை தந்தையர் காக்க வேண்டும் என்று பீஷ்மரிடமும் திருதராஷ்டிரிடமும் சொல்லலாம். அதன் பொருட்டு நாம் தூதனுப்பலாம் என்றார் இளைய யாதவர். பிரிதொன்று, அரசருக்கு அரசர் அளித்த சொல். அரசுகள் சொல்லால் நிலை கொள்பவை. வாள்களை ஏந்தி களம் நிற்கும் வீரனை அரசனின் சொல்லே ஆள்கிறது. வணிகனும் உழவனும் வரி அளிப்பது அச்சொல்லின் பொருட்டே. துரியோதனன் அவை நடுவே அளித்த சொல்லை அவன் காக்க வேண்டும் என்று சென்று சொல்லலாம். இரண்டுக்கும் அந்தனர் தூது செல்வதே நல்லது. நாம் போரை விரும்பவில்லை என்றால் சத்திரியரும் அரசரும் தூது செல்லலாகாது என்று இளைய யாதவர் சொன்னபோது மெல்லிய சோர்வுடன் அவையினர் பீடங்களில் சாய்ந்தனர். அவை அமைதியாக இருந்தது. தௌமியர் செல்லலாம், சௌனகர் உடன் செல்லலாம் என்று இளைய யாதவர் சொன்னார். எவரும் ஒன்றும் சொல்லவில்லை. யுதிஷ்டர் பெருமூச்சு விட்டார். பீமன், தூது செல்வதில் பொருள் இல்லை. அவர்களின் மறுமொழிகளில் அதற்கான வழியீடுகளே இல்லை என்றான். எறும்பு நுழைய வேண்டும் என்றாலும் விரிசலாவது வேண்டுமல்லவா என மீண்டும் அவன் சொன்னபோது அவை எதிர்வினையாற்றவில்லை. பலராமர் அசைந்தபோது அத்தனை விழிகளும் அவரை நோக்கி திரும்பின. அவர் எழுந்து தன் கையை விரித்து, அவை விரும்பினால் நான் துரியோதனனிடம் பேசி பார்க்கிறேன் என்றார். தூதனாக நான் செல்ல முடியாது. ஏனென்றால் நான் அரசன். ஆனால் அவனுடைய ஆசிரியனாக அவனை சென்று பார்க்க இயலும். இங்குள்ள உணர்வுகளை நான் அவனிடம் சொல்கிறேன் என்றார். யுதிஷ்டர் முகம் மலர்ந்து, ஆம், அது நன்று. உங்கள் சொல் அவனை கட்டுப்படுத்தும். மூத்தவரே, உங்களால் நாங்கள் சிக்கி இருக்கும் இந்த இக்கட்டிலிருந்து அனைவரையும் மீட்க முடியும் என்றார். ஆம், நான் எண்ணுவதும் அதையே. இங்கே மெல்ல மெல்ல ஒரு போர் முனை கொண்டு வருகிறதோ என்னும் ஐயம் எழுகிறது. உடன் பிறந்தார் எவ்வகையிலும் களம் எதிர் நிற்க கூடாது. அது குருதியளித்த மூதாதையருக்கு எதிரான போர். ஒவ்வொரு அம்பும் சென்று தைப்பது மூதன்னையரின் முலைகளுக்கு மேல். அதை தவிர்த்தே ஆக வேண்டும். அதை நான் அவனிடமும் சொல்கிறேன். மணிமான், மூத்தவரே, ஒரு சொல். இன்று சொல்லுடன் எழும் நீங்கள், உங்கள் மாணவன் தன் இளையோரின் நிலத்தை பிடுங்கிய பின் காணேக ஆணையிட்ட போது அதை தடுத்திருக்கலாமே. அப்போது மதுராவில்தான் இருந்தீர்கள் என்றான். அதை ஏன் இப்போது பேச வேண்டும் என்று யுதிஷ்டர் சொல்ல சினத்துடன் கை தூக்கிய பலராமர், நான் அதில் பிழை ஏதும் காணவில்லை. ஒருவன் தன் அறியாமையாலும் ஆணவத்தாலும் நிலத்தை வைத்து சூதாடுகிறான் என்றால் அவனுக்கு அந்நிலத்தை ஆளும் உரிமை இல்லை. ஏந்த முடியாததை அவன் இறக்கி வைப்பதன்றி வேறு வழி இல்லை. குருதியின்றி அவனிடமிருந்து நாடு கொள்ளப்பட்டது முறை என்றே எண்ணுகிறேன் என்றார். அது முறை என்றால் இப்போது எதன் பொருட்டு பேசச் செல்கிறீர்கள் என்றார் மன்னர் திருஷ்டகேது. அன்று எதன் பொருட்டு அமைதி காத்தேனோ அதன் பொருட்டு. உடன் பிறந்தார் போரிடலாகாது. துரியோதனனிடமும் நாம் சொல்ல போவதும் அதையே. இப்போர் நிகழும் என்றால் அது பெரும் பழியையே சேர்க்கும். பாரத வருஷத்தில் இனி நிகழவிருக்கும் அத்தனை உடன் பிறந்தார் பூசல்களுக்கும் பிழை வழிகாட்டியதாக ஆகும். ஆகவே அவன் உளம் கனிந்தாக வேண்டும். உளம் கனிந்து எவரும் எங்களுக்கு கொடையளிக்க வேண்டியதில்லை என்றார் துருபதர். ஆம், அவன் நிலத்தை அளித்தால் அது கொடையேதான், வேறென்ன? எதன் பொருட்டு நிலம் கோருகிறீர்கள் நீங்கள்? வென்றவன் கொண்ட நிலத்தை கேட்டு பெற்றவர்கள் உண்டா இங்கே? அவன் பேரறத்தானின் மைந்தன், என் மாணவன்.
ஆகவே அவன் அதைச் செய்வான். நான் ஆணையிட முடியும். அதனால்தான் இங்கே அவை எழுந்து பேசுகிறேன் என்றார் பலராமர். துருபதர், அனைத்துக்கும் அப்பால் நெறி என ஒன்றுண்டு யாதவ அரசே, அதைச் சொல்க. இங்கே எவர் பக்கம் உள்ளது அறம் என்றார். அவனிடம்தான், அதில் என்ன ஐயம் என்றார் பலராமர் உரத்த குரலில். அவன் நிலம் வென்றவன். வென்ற நிலத்தை விண்ணவர் உகக்கும்படி ஆண்டவன். அவன் வென்ற நிலமோ அவனுக்கே முறைப்படி உரியதும் கூட. துருபதர் சீற்றத்துடன் எழுந்து, என்ன சொல்கிறீர்கள் என்றார். எதன் பொருட்டு நீங்கள் அவனிடம் நிலம் கோருகிறீர்கள்? குலமுறைப்படி என்றால் அக்குலமுறை அவனுக்கே முடியை முற்றளிக்கும் நெறி கொண்டது. அஸ்தினபுரியின் அரசர் திருதராஷ்டிரரே. அவர் மைந்தனே அடுத்த அரசன். குடியில் பிறந்த மூத்தவன் அல்ல, கொடி வழியில் மூத்தவனே முடிக்குரியவன் என்றார் பலராமர். நீங்கள் சொல் பேணும்படி கோரினீர்கள் என்றால் அதற்கு முன் உங்கள் தந்தை அளித்த சொல்லை பேணுக. 18 ஆண்டுகளுக்கு பின் மணிமுடியை அளிப்பதாக உரைத்த பாண்டுவின் சொல் வாழட்டும் என்று பலராமர் உரக்க சொன்னார். ஆகவே நெறி பேச வேண்டாம். உடன் குருதியினரென அழி கோருவோம். அருகமைதலை கேட்டு பெறுவோம். அதை சொல்லவே நான் செல்கிறேன். அது ஒன்றே சொல்வதற்கும் உரியது. அவை அமைதியாக இருக்க குந்தி மெல்லிய குரலில், மைந்தா, உன்னிடமிருந்து இதை நான் எதிர்பார்க்கவில்லை என்றாள். நான் என்ன செய்ய வேண்டுமென எண்ணுகிறீர்கள்? யாதவன் என்பதனால் யாதவ குருதிக்கு துணை நின்று அறமில சொல்ல வேண்டுமா என்ன? நான் என்றும் என் உள சான்றின்படி நின்றவன். ஆம், என் மைந்தனுக்கு நிகரானவன் என் மாணவன். ஆனால் அவன் பிழை செய்தால் அதையும் சொல்ல துணிவேன் என்றார் பலராமர். இப்போது கூட குருதியுறவை சொல்லி பாண்டவர்களுக்காக பரிந்து பேசவே வந்திருக்கிறேன். போரை தவிர்ப்பதற்காகவே முயல்கிறேன். இதுவே என் அறம். நகுலன், மூத்தவரே, திரௌபதியின் ஆடையை அவையில் களைய முற்பட்டதை நீங்கள் அவனிடம் கேட்டீர்களா என்றான். அதை கேட்க வேண்டியதில்லை. பாஞ்சாலத்தரசி அகத்தரையில் அமர்ந்தவள் அல்ல, மும்முடி சூடி அரியணை அமர்ந்தவள். அவள் கணவன் அருகமர்ந்தவன் மட்டுமே. வென்ற அரசனை அவை சிறுமை செய்து தருக்குவது சத்திரியர் வழக்கம். அது முறை அல்ல, ஆனால் பெரும் பிழையும் அல்ல. அவை இமையா விழிகளுடன் பலராமரை நோக்கி அமர்ந்திருந்தது. அவை எங்கும் எழுந்த உள விம்மலை ஒரு வகை உடல் வெம்மையென, தசை விம்மல் என, மூச்சொலி என பிரலம்பன் உணர்ந்தான். இங்கு சொல்லப்பட்டது குடியறத்தின் பொருட்டும் அரசநெறியின் பொருட்டும் துரியோதனனிடம் நிலம் கோரலாம் என்று. இரண்டின் பொருட்டும் நிலம் உங்களுக்குரியதல்ல. செய்வதற்கொன்றே உள்ளது. அது நேரடி மன்றாட்டு. யுதிஷ்டிரன் இளையவன் துரியோதனனிடம் ஆள்வதற்கு நிலம் கோரி பெறலாம். அதன் பொருட்டு இந்த அவை என்னை அனுப்பும் என்றால் இங்கிருந்தே அஸ்தினபுரிக்கு கிளம்புகிறேன் என்று பலராமர் சொன்னார். அபிமன்யு காலை நீட்ட அவ்வொலியை கேட்டு அருகமர்ந்திருந்த சதாநீகன் திரும்பி நோக்கினான். அவன் விழிகள் நேர்மை கொண்டிருந்தன. மறுபக்கம் இருந்த ஸ்ருதவர்மன், இளையோனே, சிறுமை கொள்ளாதே என பல்லை கடித்தபடி சொன்னான். அபிமன்யு, அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். சவுனகரை தூதனுப்புகிறார்கள், அவ்வளவுதானே என்றான். எழுதழல் 32வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.